நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அத்தியாயத்தில் துரியோதனன் மகள் கிருஷ்ணையை நாம் சந்திக்கப் போகிறோம். 4 நாட்களாக திருதராஷ்டிரர் உண்ணா நோன்பை கைவிடவில்லை. துரியோதனனும் தந்தையை சென்று பார்க்கவில்லை. கர்ணன் மட்டும் பேரரசரை பார்த்து சந்தித்துவிட்டு திரும்பி வருகிறான். வரும் வழியில் துரியோதனன் மகள் லக்ஷ்மணையை பார்க்கும் கர்ணன் துரியோதனனிடம் சென்று பேசும்படி கோருகிறான். முதலில் கோபப்படும் துரியோதனன் பிறகு மனம் எழுதி தந்தையிடம் சென்று பேசுகிறான். அதற்கு அடுத்த நாள் விப்ரர் இறந்து விடுகிறார். மனம் உடைந்து போகும் திருதராஷ்டிரர் பகடைக்களம் நடத்துவதற்கு அனுமதி தருகிறார். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 74. 4 நாட்கள் துரியோதனன் இழகவில்லை. கர்ணன்: நீங்கள் சென்று ஒரு முறை நேரில் கேளுங்கள் அரசே. உங்கள் தந்தை என அவர் என்றும் நெகிழ்வுடனேயே இருந்திருக்கிறார். என்று நீங்கள் மானுடனாக வாழ்வதும் அவரது கருணையினாலேயே என்றான். அந்நாட்கள் கடந்து சென்று விட்டன. எத்தனை நாட்கள் உயிருடன் இருக்கப் போகிறார்? 20 நாட்களா? களிறு உணவில்லாது 30 நாட்கள் இருக்கும் என்கிறார்கள். 30 நாட்கள் பார்க்கிறேன். எரிமேடையில் உடல் அனல் கொண்ட பின்னர் விடுதலை பெறுகிறேன். ஆனால் அவர் என் தந்தை அல்ல. மைந்தன் என அவர் மடியில் அமர்த்திய யுயுட்சு அதை செய்யட்டும் என்றான். தன் உடன் பிறந்தவர்களிடம், எவருக்கும் என் ஆணை என ஏதுமில்லை. விழைபவர் சென்று அவரது கால் தாங்கலாம். முடிசூட்டி அரசனாக்குவார் என்றால் அமரலாம் என்றான். துச்சாதனன்: மூத்தவரே, நீங்கள் வீண் சொற்கள் எடுக்க வேண்டியதில்லை. உங்களையன்று பிறிதெதையும் அறியாதோர் நாங்கள் என்றான். சுபாகு: உங்கள் முகமென்றே பேரரசரையும் அறிந்திருக்கிறோம். உங்கள் எண்ணங்கள் எங்களுக்கு இறையாணைகள் என்றான். எதையும் மாற்ற வேண்டியதில்லை. 12 படைக்களம் அமைக்க ஓர் ஒப்புதல் தேவை. அதை அவர் அளிக்க வேண்டியதும் இல்லை. மறுக்காமல் இருந்தால் போதும் என்றான் கர்ணன். 12 களத்திற்கு முறைப்படி யுதிஷ்டனை அழைக்க வேண்டியவர் அவர். அவரது ஆணை இருந்தால் மட்டுமே விதுரர் செல்வார். விதுரர் அன்றி எவர் சென்றாலும் யுதிஷ்டனை ஒப்புக்கொள்ள செய்ய முடியாது. சகுனி: ஆம், நான் அவரிடம் பலமுறை பேசிவிட்டேன். சொற்களை அவர் அறியவே இல்லை என்றார். கணிகர் புன்னகைத்து, எதிர்வினையாற்றப்படாத சொற்கள் நன்று, அவை விதைகள் என்றார். சீற்றத்துடன் திரும்பி, உங்கள் சிரிப்பு என்னை எரிய செய்கிறது அமைச்சரே. நாம் எத்தகைய இடரில் வந்து நின்றிருக்கிறோம் என உண்மையிலேயே அறிவீரா என்றார் சகுனி. ஆம், அறிவேன் என்ற பின், 6 நாட்களுக்கு மேல் தாங்க மாட்டார் என்றார். அவரா? அவர் உடல் என சகுனி தொடங்க, அவர் உடல் தாங்கும், ஆன்மா தாங்காது. அது ஏற்கனவே மெலிந்து நீர் வற்றி இருக்கிறது என்று சொல்லி கணிகர் உடல் குலுங்க சிரித்தார். கர்ணன் நாள்தோறும் வடக்கிருக்கும் இடத்திற்கு சென்று வந்தான். அங்குள்ள குளிர்ந்த அமைதி பெருகியபடியே வந்தது. ஒட்டடைகளை கிழித்து அகற்றிச் செல்வது போல செல்ல வேண்டியிருந்தது. ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் என வஞ்சம் கொள்ளும் தெய்வத்தின் சிலை அமைந்த கருவறை முன் சென்றமர்ந்து மீழ்வதைப் போல திரும்பி வர வேண்டியிருந்தது. 4வது நாள் காந்தாரியும் திருதராஷ்டிரரும் மட்டுமே அமர்ந்திருந்தனர். பிறர் சோர்ந்து விழுந்து விட்டனர். அவன் திரும்பும்போது எதிரே பானுமதி வருவதை கண்டு நின்றான். தலை வணங்கி முகமன் உரைத்தான். அவள் பெருமூச்சுடன் விழி தாழ்த்தினாள். பேரரசியிடம் பேசினீர்களா என்றான் கர்ணன். இல்லை என்றாள் அவள். அவன் மேலும் கேட்க எண்ணியதை தவிர்த்து முன்னால் சென்றபோது அசலையும் கிருஷ்ணையும் வருவதை கண்டான். அணிகளும் சிலம்பும் ஒலிக்க ஓடி வந்த அசலையின் தோளை பற்றி கொண்ட கிருஷ்ணை, நான் சொன்னேன் அல்லவா, அந்த யாழின் பெயர் மகரம். அதை தெற்கின் பாணர்கள் வாசிக்கிறார்கள். அங்கே பாருங்கள் சிற்றன்னையே என்றாள். இருடி என்றாள் அசலை. அதற்குள் கர்ணனை பார்த்துவிட்டு தலை வணங்கி, பணிகிறேன் மூத்தவரே என்றாள். என்ன பார்த்தாய் என்று கர்ணன் புன்னகையுடன் கிருஷ்ணையிடம் கேட்டான். அவள் கரிய முகம் நாணத்தால் அனல் கொண்டது. இல்லை என விழி தாழ்த்தி சிரிப்புடன் சொன்னாள் அசலை. ஒரு விரலியாக ஆகிவிட வேண்டும் என்பதே அவள் விருப்பமாம். விரலியாக எப்படியெல்லாம் 7 மலைகளுக்கும் 7 ஆறுகளுக்கும் அப்பாலுள்ள நாடுகளுக்கு செல்லப் போகிறாள் என்பதை பற்றியே எப்போதும் பேச்சு என்றாள். கர்ணன் சிரித்து, பாரத வருஷத்தின் பேரரசியாக வேண்டியவர் விரலியாவதா என்றான். கிருஷ்ணை நாகம் போல தலை தூக்கி, பாரத வருஷத்தின் அரசி என்றானால் இதே அரண்மனையில் இதே முகங்கள் நடுவே அரியணை அமர்ந்திருக்க வேண்டும்
பாரத வருஷம் ஏடுகளாகவும் காணிக்கைகளாகவும் வந்து முன்னால் நிற்கும். விரலி என்றானால் உண்மையிலேயே இந்த மண்ணையும் மக்களையும் பார்க்க முடியும் என்றாள். நன்று என்றான் கர்ணன் நகைத்தபடி. நான் பொய்யாக சொல்லவில்லை. விரலியாக ஒரு நாள் இந்த அரண்மனையிலிருந்து கிளம்பி செல்லத்தான் போகிறேன் என்று கிருஷ்ணை சொன்னாள். உனக்கு எவர் பெயர் இடப்பட்டிருக்கிறது என்று அறிவாயா என்றான் கர்ணன். இந்திரபிரஸ்தத்தின் அரசியின் சிறு வடிவும் நீ. கிருஷ்ணை முகம் சுளித்து, இல்லை, நான் சூததேவரின் துணைவியின் மறு வடிவம். அவள் பெயரும் கிருஷ்ணைதான். அங்கே தென்னகத்தில் ஓடும் ஒரு பேராற்றின் பெயரும் கிருஷ்ணை என்றாள். கர்ணன், சரி, நான் சொல் சூழவில்லை, செல்க என்றான். அவள் தலையில் கை வைத்து வாழ்த்திய பின் சென்று படிகளை அணுகிய போது ஓர் எண்ணம் எழுந்தது. அங்கேயே நின்றபடி கிருஷ்ணை என்றான். சொல்லுங்கள் பெரிய தந்தையே என்றபடி அவள் கால் சிலம்பு ஒலிக்க அவனை நோக்கி ஓடி வந்தாள். எதற்காக ஓடுகிறாய்? மெல்ல செல் என்றாள் அசலை. கிருஷ்ணை அவன் அருகே வந்து, இப்படி ஓடினால்தான் உண்டு. இளவரசியர் ஓடக்கூடாதென்கிறார்கள் என்றாள். அரசரை இறுதியாக எப்போது பார்த்தாய் என்றான் கர்ணன். 1 மாதம், இல்லை 2 மாதம் இருக்கும். இந்திரபிரஸ்தத்திற்கு செல்வதற்கு முன்பு. கர்ணன், அவர் உன்னிடம் என்ன சொன்னார் என்றான். ஒன்றும் சொல்லவில்லை. என்னை பார்த்தால் முகம் மலர்ந்து சற்று நேரம் நோக்கி கொண்டிருப்பார். பிறகு திடுக்கிட்டது போல நோக்கை விலக்கிக் கொள்வார். என்னிலிருந்து ஏதோ புதிய பூதம் பேரூறு கொண்டு எழக்கண்டது போல கண்களில் திகைப்பு தெரியும் என்றாள் கிருஷ்ணை. அன்று என் தலையை தொட்டு இந்திரபிரஸ்தத்திற்கு வருகிறாயா என்றார். நான் ஏன் என்றேன். இந்திரபிரஸ்தத்தின் அரசியை பார்க்கலாமே என்றார். அவரை நான் ஏன் பார்க்க வேண்டும்? அவர் என்ன இசையரசியா? எளிய நாட்டரசிதானே என்றேன். புன்னகையுடன் ஆம் என்று சொல்லிவிட்டு சென்றார் என்றாள் கிருஷ்ணை. எப்போதும் அவர் என்னிடம் நெடுநேரம் நகையாடுவதில்லை. நான் பேசுவது அவருக்கு புரிவதில்லை. என்னை இன்னமும் சிறுமி என்றே எண்ணுகிறார். கர்ணன் சிரித்து, நீ மிக பெரிய பெண் அல்லவா என்றான். பேரரசரை பார்த்த பின் சேடியை அழைத்தபடி அரசரின் மந்தன மாளிகைக்கு வா. கிருஷ்ணை, நானா என்றாள். ஆம், நீ அரசரை பார்த்தாக வேண்டும். அவள் விழி சுருக்கம் கொள்ள, ஏன் என்றாள். உன் தாதை இங்கே உண்ணா நோன்பிருக்கிறார் தெரியுமா என்றான். ஆம், அதனால்தான் அவரை பார்க்க வந்தேன். இங்கே எனக்கு மிக மிக பிடித்தமானவர் அவரே. அவர் உண்ணா நோன்பிருக்கிறார் என்றதுமே பார்க்க வேண்டுமென விழைந்தேன். எவரும் செல்லக்கூடாதென்று அரசரின் ஆணை என்றாள் செவிலி. நான் செல்வேன், என்னை நாடு கடத்தட்டும். விரலியாக யாழுடன் கிளம்பி விடுகிறேன் என்று சொல்லி நான் சிற்றன்னையுடன் கிளம்பி வந்தேன். உன் தாதை உணவருந்தாமல் இருப்பது உன் தந்தை வந்து அவர் பாதம் பணிந்து உண்ணும்படி கோராததனால்தான் என்றான் கர்ணன். நான் சொல்லியும் அவர் கேட்கவில்லை. உன் அன்னை சொல்லையும் ஏற்கவில்லை. நீ வந்து சொன்னால் கேட்பார். அவள், நான் சொன்னாலா என்றாள். ஆம், அதை உன்னால் உணர முடியவில்லையா என்றான். அவள் எண்ணி நோக்கி, ஆம், நான் சொன்ன எதையுமே அவர் தட்டியதில்லை என்றாள். ஆம், வருக. நான் இப்போதே வருகிறேன் என்றாள். இல்லை, நீ பேரரசரை பார்ப்பதற்காக வந்தாயல்லவா என்றான். ஆம், ஆனால் அவர் உண்ணா நோன்பிருக்கையில் வெறுமனே நோக்குவதில் என்ன பொருள் உள்ளது? நான் முதலில் தந்தையை வரச் செய்கிறேன். அவர் சொல்லி தாதை உணவருந்திய பின் அவரிடம் இசை பற்றி பேசிக்கொள்கிறேன் என்றாள் கிருஷ்ணை. ஆம், அது நன்று. அன்னையிடம் சொல்லிவிட்டு வா என்றான். அவள் பானுமதியிடம் விடை பெற்று அவனுடன் வந்தபடி, பெரிய தந்தையே, நான் உண்மையிலேயே விரலியாகத்தான் விரும்புகிறேன். யாழ் எனக்கு இசைகிறது. நானே பாடல் கட்டி பாடவும் செய்கிறேன். நேற்று முன்னாள் இங்கே வந்த கோசல நாட்டு விரலியும் என்னை மிகச் சிறந்த பாடகி என்றாள். அது நானே இயற்றிய பாட்டு என்றாள். என்ன பாடல் என்றான் கர்ணன். அம்பையன்னையின் கதை. அவரை நிருதர் படகில் வைத்து ஓட்டி கொண்டு வருகிறார். அப்போது அவர் சீதையின் வாழ்க்கையை பாடுகிறார். அதை கேட்டு அம்பையன்னை புன்னகை செய்கிறார். அது முன்னரே எழுதப்பட்டு விட்டதல்லவா என்றான். அவள் சினந்து, ஆம், ஆனால் அதில் வேறு வகையில் எழுதப்பட்டிருந்தது. அன்னை அழுவதாக எழுதியிருந்தார்கள். அன்னை ஏன் அழ வேண்டும்? அவர் இவர்களைப் போல அரண்மனைக்குள் அடைப்பட்ட வெறும் அரச குலப் பெண்ணா? சீற்றம் கொண்ட சிம்மம் என்றல்லவா அவரை பற்றி பாடுகிறார்கள். ஆகவேதான் சிரிப்பாக மாற்றிக்கொண்டேன் என்றாள்.
கர்ணன், ஏன் சிரிக்க வேண்டும் என்றான். அவள் குழம்பி, அந்த கதையை கேட்டு என்றபின், அவர் சிரிப்பதை நான் பார்த்தேன் என்றாள். கர்ணன் அவள் தலையை செல்லமாக தட்டினான். நான் சொல்வதை எவருமே நம்புவதில்லை என்றபடி அவள் அவனுடன் வந்தாள். சிறிய தந்தை விகர்ணரிடம் மட்டுமே நான் பேசுவேன். அவர்தான் நான் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார். நான் விரலியாக இங்கிருந்து செல்லும்போது அவரும் உடன் வருவதாக சொன்னார். கர்ணன், அவன் இந்திரபிரஸ்தத்திற்கு வந்தான் அல்லவா? என்ன சொன்னான் என்றான். அவர்தான் இந்திரபிரஸ்தத்தின் அரசி நாடக விரலி போல் இருக்கிறார் என்றார். செந்நிற மணிமுடி சூட்டிய போது அவர் தலை தீப்பற்றி எரியும் கரும்பனை போல் இருந்தது என்றார். நான் சிரித்தேன். கர்ணன் அவளை ஓரப்பார்வையால் நோக்கி கொண்டு நடந்தான். கைகளை தூக்கி எம்பி குதித்து ஒரு தோரணத்தை பிடித்து இழுத்தாள். அதை வாயில் வைத்து கடித்து உரித்து அப்பால் வீசினாள். மாவிலை கட்டி 1 வாரமாகிறது என்றாள். தேரில் பாய்ந்து ஏறிக்கொண்டு, பெரிய தந்தையே, நானே தேரை ஓட்டினால் என்ன என்றாள். பிறகு, இப்போது நாம் அரச பணியாக சென்று கொண்டிருக்கிறோம் என்றான் கர்ணன். ஆம், நான் அரசரிடம் என்ன சொல்ல வேண்டும் என்றாள். நீ அவரை நோக்கிச் சென்று அவர் கைகளை தொட்டு கொஞ்சலாக, தந்தையே, தாதையிடம் சென்று பேசுங்கள் என்று மட்டும் சொல். அவர் சினந்தால் கெஞ்சு என்றான் கர்ணன். அவ்வளவு போதுமா என்றாள். வேறென்ன சொல்வாய் என்றான். அரச சூழ்தல் என்றால் சிக்கலான பெரிய சொற்றொடர்கள் தேவையல்லவா என்றாள். ஆனால் அதை நாம் பேச வேண்டியதில்லை. நாம் பேசி முடித்த பின் சூதர்கள் அதை உருவாக்கிக் கொள்வார்கள் என்றான் கர்ணன். அப்படியா? நான் அதையெல்லாம் அரசர்களும் அரசியரும் பேசுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். கர்ணன், உன் தந்தையும் தாயும் அப்படியா பேசிக்கொள்கிறார்கள்? அவர்கள் பேசிக்கொள்வதே இல்லை இப்போதெல்லாம். அன்னை தனித்திருந்து அழுகிறார்கள். கர்ணன், உன் தந்தை தாதையிடம் பேசிவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்றான். துரியோதனனின் அவை முன்னின்றிருந்த துச்சலன் கிருஷ்ணையை கண்டதும் திகைத்து, மூத்தவரே என்றான். நான் அழைத்து வந்தேன் என்றான் கர்ணன். சுபாகு உடனே புரிந்து கொண்டு, ஆம், இது உகந்த வழிமுறையே என்றான். துர்மதன், என்ன வழிமுறை என்றான். துச்சகன், அரசர் படை நகர்வு தொடர ஆணையிட்டிருக்கிறார் மூத்தவரே. படைத்தலைவர்கள் அனைவரையும் இன்று மாலை கங்கை கரையில் சந்திக்கிறார் என்றான். எங்கிருக்கிறார் என்றான் கர்ணன். ஓலைகளை நோக்குகிறார் என்றான் சுஜாதன். கர்ணன் கதவை திறந்து உள்ளே செல்ல கிருஷ்ணை அஞ்சிய காலடிகளுடன் தொடர்ந்து உள்ளே வந்தாள். ஓசை கேட்டு திரும்பிய துரியோதனன் அவளை கண்டு புருவம் சுருங்க கர்ணனை நோக்கினான். பேரரசரை நோக்கச் சென்றிருந்தேன், உடன் வந்தாள். உங்களை பார்க்க வேண்டும் என்றாள் என்றான். ஏன் என்றான் துரியோதனன். அவளை நோக்காமல் விழி விலக்கி, இது போர்க்காலம் என்றான். தந்தையே, தாதையிடம் சென்று பேசுங்கள் என்று அவள் சொன்னாள். அக்குரலில் இருந்த தெளிவை கண்டு கர்ணன் திரும்பி அவளை நோக்கினான். பெரிதொருவள் என தோன்றினாள். என்ன என்றான் துரியோதனன். தாதை உணவருந்தாமல் இருந்தால் என் நகர் அழியும். நீங்கள் எதையும் வெல்லப்போவதில்லை என்றாள் கிருஷ்ணை. திகைத்தவன் போல துரியோதனன் அவளை நோக்கினான். தாதை உணவருந்தாவிட்டால் நானும் உணவருந்த போவதில்லை என்றாள் கிருஷ்ணை. சீற்றத்துடன் துரியோதனன், போ, மகளிர் மாளிகைக்கு செல், இது உன்னிடம் அல்ல. நான் பிறிதேதும் சொல்வதற்கில்லை என்ற பின் அவள் திரும்பி கதவை தொட, நில், என்னை அச்சுறுத்துகிறாயா என்றான். இல்லை, நான் சொன்னவற்றை உறுதிப்படுத்துகிறேன் என்றாள் கிருஷ்ணன். சரி, நான் சென்று அவரிடம் பேசுகிறேன் என்றான் துரியோதனன். இன்றே பேசுங்கள், இப்போதே செல்லுங்கள் என்றாள். துரியோதனன், சரி, நீ உன் விளையாட்டறைக்கு செல் என்றான். அவள் பெரும் மூச்சு விட்டாள். சரி என்றேனே என துரியோதனன் கூச்சலிட்டான். நன்று தந்தையே என்ற பின் அவள் வெளியே சென்றாள். துரியோதனன் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். பேரரசரிடம் நீங்கள் ஒரு இளமைந்தனாக பேசினால் போதும் அரசே என்றான் கர்ணன். அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று துரியோதனன் கூவினான். புன்னகையுடன் கர்ணன் சரி என்று சொல்லி கதவை திறந்து வெளியே சென்றான். அவள் சாளரத்தருகே நின்றிருந்தாள். முகத்தில் ஒளி அனல் செம்மையென தெரிந்தது. அவன் அருகே வந்து,
செல்வோம் என்றான். ஆம் என அவள் அவனுடன் வந்தாள். இடைநாழியை கடந்து படி இறங்குவது வரை அவர்கள் ஒரு சொல்லும் பேசிக்கொள்ளவில்லை. தேரில் அவளை ஏற்றி கர்ணன், நன்று செய்தாய் கிருஷ்ணே, உன்னால் மட்டுமே முடியும் என்றான். அவள் அவனை கனவு காண்பது போன்ற விழிகளுடன் நோக்கி ஆம் என்றாள். புறவிகள் வாள் சுழற்றி குளம்பெடுக்க தேர் மணியோசையுடன் கிளம்பி சென்றது. திருதராஷ்டிரரின் அருகே அமர்ந்து துரியோதனன் தனிந்த குரலில் வணங்குகிறேன் தந்தையே என்றான். அவர் விழிகள் மட்டும் அசைந்து கொண்டிருந்தன. நான் 4 நாட்களாக வெறிப்பிடித்தவன் போல உண்டேன். நீங்கள் அருந்தாத உணவையும் சேர்த்து உண்டேன் என்றான். அவர் மறுவினை காட்டவில்லை. தந்தையே, என்னை நீங்கள் ஏன் வாழ வைத்தீர்கள்? நிமித்திகர் சொன்ன போதே என்னை தூக்கி காட்டில் வீசி இருக்கலாமே. அன்றே நாயும் நரியும் கிழித்துண்ண மண் வாழ்வை முடித்திருப்பேனே என்றான். அவன் குரல் இடறியது. நினைவறிந்த நாள் முதல் சிறுமிகளை அன்று எதை அறிந்தேன்? கலிப்பிறப்பென்றனர், கரிய விசை என்றனர். இன்றும் நான் குளமழிக்கும் நச்சு என்றே கருதப்படுகிறேன். உங்களைப் போல விழியில்லாதவனாக இருந்திருக்கலாம். பிற விழிகளையாவது நோக்காமல் இருந்திருப்பேன். பெருமூச்சுடன் அவன் தொடர்ந்தான். நான் வெல்ல எண்ணுவது மண்ணை அல்ல தந்தையே, புகழையும் அல்ல, எவ்விழிகளைத்தான். குளமமைந்த நாள் முதலாக நான் கண்டு வரும் இந்த நச்சு விழிகளின் முன் தலை தருக்கி எழுந்து நிற்க விரும்புகிறேன். பாரத வருஷத்தை முழுதாள விழைகிறேன் என்றால் அது பாரத வருஷமே என்னை வெறுக்கிறது என்பதனால்தான். இசைக்கூடத்தில் செறிந்திருந்த அமைதியில் விப்ரரின் சலை சரடு அதிரும் மூச்சு மட்டும் ஒலித்தது. அவரது கால்கள் நேர் வற்றிய வாழை மட்டை போல் இருந்தன. இந்திரபிரஸ்தத்தின் அவையில் யுதிஷ்டன் சூடி அமர்ந்த அந்த மணிமுடியை என்னால் ஒரு கணமும் மறக்க முடியவில்லை தந்தையே. ஆம், அதுவேதான் அந்த பெரு நகரம், அதன் எண்ணக்குறையாத கருவூல செல்வம், அங்கே வந்து பணிந்த மன்னர் நிறை. அதைத்தான் நான் விழைகிறேன். இனி அதை மறந்து ஒரு கணம் கூட என்னால் வாழ முடியாது. நான் எதையும் மழுப்பவில்லை. நான் பொறாமையால் எரிகிறேன். பொறாமை அல்லது அதை ஆற்றாமை என்று சொல்ல வேண்டுமா? நான் அந்த அரியணையில் அமர முடியும், அந்த மணிமுடியை சூடவும் முடியும். அதற்கான தகுதியும் ஆற்றலும் எனக்குண்டு. ஆனால் அறத்தால் கட்டுண்டிருக்கிறேன். தங்கள் ஆணையில் சிக்கியிருக்கிறேன். கசப்புடன் சிரித்து, ஆனால் அறச்செல்வன் என்ற பெயரும் அவனுக்குரியதே என்றான். தந்தையே, இத்தனை நாள் பெரும் தந்தையாக குல அறம் பேணி இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இக்குடியின் அச்சு நீங்களே. ஆனால் உங்களை பற்றி இன்று பாரத வருஷம் என்ன சொல்கிறது என்று அறிவீர்களா? இந்நகர் மாந்தர் என்ன சொல்கிறார்கள்? விழியிழந்தான் வஞ்சம் பாண்டவர்களை விரட்டியது என்கிறார்கள். உங்கள் இருள் விழி எல்லையை விட்டு விலகியதனால்தான் அவர்கள் பெருகி வளர்ந்தனர் என்கிறார்கள். அங்கே நீங்கள் சென்று அவையமர்ந்து அவர்களின் ராஜசூயத்தை வாழ்த்தினீர்கள். நீங்கள் பொறாமையால் விழிநீர் விட்டு உளம் பொறுமினீர்கள் என்கிறார்கள். தந்தையே, இது களம். இங்கே வெற்றி மட்டுமே போற்றப்படும். தோல்வியும் விட்டு கொடுத்தலும் இதில் நிகர். அச்சமும் பெருந்தன்மையும் ஒன்றே என்று துரியோதனன் தொடர்ந்தான். ஆம், நான் போருக்கெழுந்தேன். என் தோழர் கொலையுண்ட பின் வாழாவிருந்தால் நான் வீணன் என்றே பொருள். அதையும் உங்கள் பொருட்டே அடக்கிக் கொண்டேன். நிகரி போர் நிகழட்டும். அதில் வென்று ராஜசூயம் வேட்டேன் என்றால் இன்று என்னை சூழ்ந்துள்ள இழிவிலிருந்து சற்றேனும் மீள்வேன். தந்தையே, அன்று பழிச்சொல் கேட்டு உங்கள் மடியில் கிடந்த பைதல் நான். ராஜசூயம் வேட்டு வைதிகர் அருள் பெற்று சத்ராஜித் என அரியணை அமர்ந்தால் பிறந்த அன்று என் மேல் படிந்த பழி விலகும். நாளை என் கொடுவழியினர் என்னையும் உங்களையும் எண்ணி நாணமாட்டார்கள். நான் வாழ்வதும் அழிவதும் இனி உங்கள் சொல்லில் என்ற பின் அவன் தன் தலையை திருதராஷ்டிரரின் கால்களில் வைத்தான். அவர் உடல் மெல்ல அதிர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் கை எழுந்து அவனை வாழ்த்தவில்லை. அவன் சற்று நேரம் அப்படியே அமர்ந்திருந்த பின் எழுந்து வெளியே சென்றான். மறுநாள் விடியலில் கர்ணன் கனகரால் எழுப்பப்பட்டான். கனகர் சிறு பதற்றத்துடன், அங்கரே, விப்ரர் மறைந்தார் என்றான். அவன் தன் உள்ளத்திலிருந்து ஓர் எடை அகன்ற உணர்வையே அடைந்தான். அதை அவன் அகம் எதிர்நோக்கி இருந்தது. எப்போது என்றான். காலை சஞ்சயன் சென்று நோக்கிய போது அவர் உடல் அசைவிழந்து குளிர்ந்திருந்தது. கர்ணன், பேரரசர் அறிந்திருக்கவில்லையா என்றான். அவர் சிலை போல அசைவற்று அமர்ந்திருந்தார் என்கிறார். அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் எவரையும் அழைக்கவில்லை, அழவும் இல்லை.
கர்ணன் புஷ்பகோஷ்டம் நோக்கி செல்லும் போது கனகர் உடன் வந்தார். அமைச்சர் அங்கே சென்று விட்டார். அரசரையும் இளையோரையும் அழைத்து வர யுயுத்சுவை அனுப்பினேன். சஞ்சயனை அரசரின் அருகே நிற்கும்படி ஆணையிட்டேன் என்றார். அவன் தேரில் ஏறிக்கொண்டதும் அருகே நின்றபடி, 18 வயதில் விப்ரர் பேரரசருடன் இணைந்தவர். பிறிதொரு வாழ்க்கை இல்லாதிருந்தார். அரசரின் அதே வயதுதான் அவருக்கும் என்றார். நூல் கற்றவர். நெறிநூல்களை நெஞ்சிலிருந்து சொல்வதை பல முறை கேட்டிருக்கிறேன். அவர் விரும்பியிருந்தால் அமைச்சர் ஆகியிருக்கக்கூடும். ஆனால் நிழலென ஆவதையே விரும்பினார். அவரையும் அரசரையும் பிரித்து எண்ணவே முடியவில்லை. கர்ணன் விப்ரரை முதலாக எப்போது நோக்கினோம் என்று எண்ணிக்கொண்டான். திருதராஷ்டிரரின் முதல் அணைப்புதான் நினைவில் எழுந்தது. அப்போது அருகே நீர் மின்னும் விழிகளுடன் விப்ரர் நின்றிருந்தார். அவரது கழுத்தில் நரம்பு ஒன்று புடைத்து அசைந்து கொண்டிருந்தது. அவன் செல்லும் போது விப்ரரின் உடல் வெளியே கொண்டு செல்லப்பட்டு மையக்கூடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. விதுரர் அருகே நின்று ஆணைகளை இட்டுக்கொண்டிருக்க சிற்றமைச்சர்களும் ஏவலரும் ஓடிக்கொண்டிருந்தனர். விதுரர் அவனை கண்டதும் அருகே வந்து, பேரரசர் திகைத்து போயிருக்கிறார். இரவிலேயே இறப்பு அவருக்கு தெரிந்துவிட்டது. அவர் உடல் நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்றார். நான் உள்ளே சென்று பார்க்கிறேன் என்றான் கர்ணன். அரச குலத்தோருக்குரிய சடங்குகள் நிகழ வேண்டும். அரச குடியினரின் மயானத்தில் அவர் எரிய வேண்டும் என பேரரசர் முன்பு ஆணையிட்டிருந்தார். விப்ரரும் தன்னுடன் விண்ணுக்கு வந்தாக வேண்டும் என சொல்லிக் கொண்டிருப்பார் என்றார் விதுரர். இறப்பு அவரை விடுதலை செய்துவிட்டதென தோன்றியது. கர்ணன் குனிந்து வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்த விப்ரரின் உடலை நோக்கினான். அவன் நோக்குவதை கண்ட ஏவலன் முகத்தை திறந்து காட்டினான். விப்ரரின் முகம் துயிலும் குழந்தை போல் இருந்தது. கர்ணன் உள்ளே சென்றான். தர்பை பாயில் திருதராஷ்டிரர் முன்பு அவன் பார்த்த அதே தோற்றத்தில் அமர்ந்திருந்தார். ஆனால் அவர் மாறிவிட்டிருப்பதை முதல் நோக்கிலேயே உணர முடிந்தது. அருகே காந்தாரியர் அமர்ந்திருக்க விழி மூடி கட்டிய முகத்துடன் பேரரசி தலை சரித்து செவி கூர்ந்தாள். அவன் அருகே அமர்ந்தான். அவன் காலடி யோசைகள் அவர் உடலில் எதிரசவை உருவாக்கின. அவர் வாயை அழுத்தி மூடி கழுத்து தசைகள் இறுகி நெளிய மறுபக்கம் முகம் திருப்பியிருந்தார். பீஷ்ம பிதாமகருக்கு செய்தி சென்றிருக்கிறது. துரோணரும் கிருபரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்பால் நின்ற சஞ்சயன் சொன்னான். கர்ணன் தலையசைத்தான். திருதராஷ்டிரர் மெல்லிய குரலில், மூத்தவனே, அரசன் எங்கே என்றார். வந்து கொண்டிருக்கிறார் என்றான் கர்ணன். அவனிடம் சொல், அவன் விழைவது போல பகடைக்களம் நடக்கட்டும் என்றார் திருதராஷ்டிரர். நினைத்தது போல நிறைவோ உவகையோ அவன் உள்ளத்தில் எழவில்லை. மெல்லிய குரலில், தாங்கள் உணவருந்தலாமே என்றான். அவன் போகட்டும். அவன் எரியணைவது வரை அங்கே நான் உடன் இருக்க வேண்டும் என்று திருதராஷ்டிரர் சொன்னார். எரிகளத்தில் என்னுடன் எவரும் இருக்கலாகாது, சஞ்சயன் கூட. கர்ணன் ஆணை என்றான்.